வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வே டு கனெக்ட். ஸோ இந்த வீடியோல நம்ம ஒரு வாட்ச் பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வாட்ச் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அந்த ரிவ்யூஸ் நல்லாவே தெரியும். அதனுடைய பெனிஃபிட்ஸ், அதனுடைய ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதோட நம்ம எந்த வாட்சும் கம்பேர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அந்த வாட்சுக்கு அப்படியே டிட்டோவா நீங்க கையில போடும்போது இது ஆப்பிள் வாட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்பக்கூடிய அப்படியே டிட்டோ காப்பி டு ஆப்பிள் வாட்ச் அப்படின்ற ஒரு வாட்ச் தான் நம்ம பார்க்க போறோம். அது ரீசெண்டா இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதுதாங்க இந்த வாட்ச். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிட்டோ, ஆனால் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் பேக்கேஜிங் இல்லை, பட் நார்மல் பேக்கேஜிங் மாதிரி தான் இது இருக்கு. பட் இந்த வாட்சினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோ ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6 எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே ஃபெசிலிட்டிஸ், அதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. பட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இது எப்படி ஒர்க் ஆகுமோ, எல்லா ஃபீச்சர்ஸும் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே, ஸோ இந்த வாட்ச் அதாவது டூப்ளிகேட் ஆப்பிள் வாட்ச்னு சொல்லலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நேம்லாம் கொடுத்துருக்காங்க. மாடல் W26+ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி CPU டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்சோட சைஸு 44mm x 38mm 10.7 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் லெவல் கொடுத்துருக்காங்க, IP68 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது டீட்டெயில் என்னென்னு பார்க்கணும். மெயின் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ், ஹார்ட் ரேட்டு, தெர்மோமீட்டர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பேக்கேஜிங் வந்து ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சார்ஜர் ப்ளஸ் மேனுவல். ஸோ சார்ஜரும் மேனுவலும் பாக்ஸில் இருக்குது. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுதாங்க இன்சைடு பாக்ஸோட இன்சைடில் எப்படி இருக்குது பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா நார்மல் பேக்கேஜிங் தான். அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்து கிடையாது இந்த பேக்கேஜிங்க்கு. ஸோ ஓகே, டூப்ளிகேட் வாட்சுக்கு இந்த பேக்கேஜிங்கே ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சென்டரில் ஒரு சார்ஜர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் பாயிண்ட்டு 2 pin சார்ஜ் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தாவே தெரியும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து மேக்னெட்டிக் டைப்பு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது அப்படியே போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இது எதாவது தனியாக ஃபிக்ஸ் பண்ண அவசியம் இல்லை. இந்த மேக்னெட்டிக் வந்து அந்த வாட்சோட ஒட்டிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க எப்படி இருக்குன்றது பார்த்துருவோம். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி சார்ஜர் எடுத்தாச்சு. இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, இங்கே ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து சைனீஸ் ப்ராடக்ட்ன்றனால லெட்டர்ஸ் எல்லாமே சைனீஸில் இருக்குது. இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், யூசர் மேனுவல் எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பார்கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, iOS நம்ம எது இல்லைனாலும் இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி, ஸோ இதுக்குன்னு ஒரு ஆப்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், M-Active அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த வாட்ச் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஸ் மூலிமா இந்த வாட்சை கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நிறைய பேர் வந்து ஆப்ஸ் வேணுன்றவங்க இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை இந்த பாக்ஸில். ஸோ யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க, சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இந்த வாட்ச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இதுதாங்க வாட்ச். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்படியே டிட்டோ ஆப்பிள் 6 சீரியஸ் வாட்ச் எப்படி இருக்குமோ அப்படியே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் நமக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது வாட்ச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே சென்சார் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு நினைக்கிறேன். பார்த்துருவோம். இங்கே பாருங்க, சார்ஜிங்கு வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டைப்பு. ஸோ நம்ம கிட்ட கொண்டு போனோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 பாயிண்டில் வந்து வந்துச்சு பாருங்கள். இன்னொரு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா பாருங்கள். பார்த்தீங்களா? அதே மாதிரி ஆப்பிள் வாட்சில் இந்த பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இது மூலமாக ரொட்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ லைட்டாக இங்கே ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், லெதர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லாவே இருக்குது. நல்லா மடைக்கு பார்த்தாலும் ஒன்றும் பெருசாக இஷ்யூ ஒன்றும் தெரியல. இந்த காஸ்ட்டு எவ்வளோன்றதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வாட்சை நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம். லோடிங் ஆகுது. பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் ஃபேஸு. இப்போ என்னோடய மொபைலோட கனெக்டிங் ஆகுது.
நான் இதை ஆல்ரெடி வந்து பேர் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வாட்சை. ஸோ உங்கள் ரிவ்யூக்காக தான் நான் இதை திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. என்னுடைய ஐஃபோனோட இது ஆல்ரெடி பேர் பண்ணனால ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ எத்தனை ஃபேஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பட்டன் லைட்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாவே ஒவ்வொரு ஃபேஸ், இந்த வாட்சோட ஃபேஸ் வந்து நம்ம எது வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் செட் பண்ண ஒரு இமேஜ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3 மொத்தம் 3 4 ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் அடிஷ்னலாக பண்ணது. நம்ம வேணும்னா ஃபோட்டோஸ் மாற்றிக்கலாம். அது எப்படி மாற்றுதுன்ட்டு நான் சொல்கிறேன் அப்புறமா. ஸோ அடுத்தது உள்ளே போய் பார்த்துலாம் வாங்க. இது வந்து ரைட் சைடு இப்படி நம்ம இது பண்ணால் ஓகே, ஆல்ரெடி கனெக்ட் இருக்குன்னு வருது. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடில் போவோம். இப்போது இது வந்து நம்ம மேலேருந்து ஸ்வைப் பண்ணும்போது டாப்லேருந்து இது வந்து ப்ளூடூத், இது பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் அதிகமாக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் இப்போ இல்லைன்றது காமிக்குது. இப்போ இது வந்து இந்த வாட்சோட டீட்டெயில்ஸ் இதில் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வாட்ச் 6 சீரிஸ் 6 இது. அதே மாதிரி அந்த அட்ரஸ்ஸு, கனெக்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. வெர்சன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேக் ஒன்றா இந்த சைடு இது பண்ணணும். அது சார்ஜிங் எவ்வளோ இருக்குது இதிலே பார்த்துக்கலாம், எவ்வளோ % சார்ஜ் இருக்குதுன்னு. அதேமாதிரி இங்கே இது வந்து நம்ம ஏதாவது வந்து அலாரம் செட் பண்ணோம்னா இங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பார்கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்டைல் அண்ட் 9 ஆப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஸ்டைல்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள். இப்போ இதுதான் ஸ்மார்ட் ஸ்டைலு. ஸோ இது இப்போ ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது நம்ம இந்த பட்டனை ரொட்டேட் பண்ணால் அப்படியே ஜூம் ஆகும். அதேமாதிரி ஜூம் அவுட், ஜூம் இன் அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதே நம்ம சொன்ன மாதிரி இப்போ பேக் வரணும்னா திரும்ப இந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா திரும்ப இங்கே போய்ட்டு ஸ்மார்ட் ஸ்டைல் 9 ஆப்ஸு. 9 ஆப்ஸ்னால் இது வேறு மாதிரி செட்டிங் இருக்கும். இப்போ நம்ம அது கிளிக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அது உள்ளே போவோம். இப்போ பேக் வந்துட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம மொபைலில் வியூஸ் எப்படி இருக்குமோ அதே கண்டிஷனில் இந்த ஆப்ஸ் எல்லாமே வியூ ஆகும். ஸோ இதுதான் வந்து 9 ஆப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இது ஃபோன் டயல் பண்ணலாம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது டயல் பண்ணலாம். ஸோ வேணாம், அதே மாதிரி காலும் இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கால் லாக்கு. ஸோ நீங்கள் வந்து யாருக்காவது கால் பண்ணி நீங்கள் மிஸ்டு கால் வந்துச்சுன்னா இதில் இருக்கும். அதே மாதிரி இது வந்து எஸ்எம்எஸ்ஸு. ஸோ எஸ்எம்எஸ் உங்களுக்கு இன்னும் கனெக்ட் ஆகலை, நான் இன்னும் கனெக்ட் பண்ணல, பேர் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஃபோன் கனெக்ட் பண்ணோடனே நமக்கு எஸ்எம்எஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். வியூ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வரும், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதில் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டெப்ஸ் கவுண்ட்டு. இப்போது இன்றைக்கி நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம் அப்படின்றது இதில் கவுண்ட் பண்ணி காட்டியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த செட்டிங்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் ஸ்டைல் 9 ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவர் ஃபோன். இது வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோன் எங்கே இருக்குன்றது நீங்கள் இந்த வாட்ச் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது பாருங்கள். ஸோ இந்த சவுண்டு மூலிமா நீங்கள் வந்து ஓகே, இது வந்து உங்கள் ஃபோனில் கனெக்ட் ஆன அப்புறம் உங்கள் ஃபோனில் வந்து பிளிங்க் ஆகும், உங்களுக்கும் இந்த சவுண்டு கேட்கும். ஸோ இது ஒன் ஆஃப் தி ஃபீச்சர்ஸு. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் டைமிங் வந்து காமிக்கும். அடுத்த ஃபீச்சர்ஸ் இது வந்து ஹார்ட் ரேட்டு. ஸோ இது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காதுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஏன்னா அது ஆப்பிள் வாட்சில் மட்டும்தான் ஹார்ட் ரேட்டு அதேமாதிரி ஓட்டு லெவல் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நம்ம காமிக்கும், ஆனால் அது வந்து 100% அக்யூரேட் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதாவது நம்ம ஹார்ட் ரேட் வந்து நம்ம இத்தனைக்கும் வந்து கையில் நம்ம வாட்ச் கட்டவே இல்லை, பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் அக்யூரேட் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வாக்கிங், ரன்னிங்
இந்த மாதிரி வந்து நீங்கள் கிளிம்பிங்கு சைக்கிளிங் இதெல்லாம் போகும்போது இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லைட் எரியுது பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வேணாம் அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சேவும் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் எது பண்ணுறோமோ ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஃபுட்பால் இருக்குது, இதுவும் நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகிடும். வேணான்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே காமிக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வாக் பண்ணது, ரன்னிங் போனது, சைக்கிளிங் போனது, இது எல்லாமே இந்த ஹிஸ்ட்ரி வந்து இதில் காமிக்கும். இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாதிரி டெம்பரேச்சர் எவ்வளோன்றது இதில் காட்டும். ஸோ இதுவும் வந்து அக்யூரேட்டாக காமிக்காது, பட் நமக்கு வந்து ஒரு ஆவரேஜாக கிடைக்கும். ஸோ எக்ஸாக்ட் 100% அக்யூரேசி நம்ம இதில் பார்க்க முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷரும் சரி, இதுவும் அக்யூரேட் கிடையாது. ஸோ இருந்தாலும் இது வந்து மெஷர்மெண்ட் காமிக்கும். நம்ம கையில் கட்டணுனாலும் சரி இது மெஷர்மெண்ட் காமிக்கும். அதனால தான் அக்யூரேட் இல்லைன்றான். ஏன்னா ஆப்பிள் வாட்சில் தான் அந்தளவுக்கு அக்யூரேசி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அலாரம் வேணும்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மியூசிக் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து கேமரா. ஸோ நம்ம மொபைலில் வந்து ஆக்சஸ் கொடுத்திங்கன்னா அது கேமரா கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த ஒரு நம்ம கிளாக் மாதிரி. ஸோ நம்ம வந்து கவுண்டிங்கு ஏதாவது வந்து செகண்ட்ஸ் கவுண்டிங் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மோஷன் கண்ட்ரோலு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிளிப் டு மியூட் இன்கமிங். நீங்கள் இன்கமிங் கால் வந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அலாரம் அடிக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கீங்க, அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ளிப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சைலண்டில் போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ சிங்க்கு. உங்களுடைய ஃபோனில் என்னெல்லாம் கான்டாக்ட் லிஸ்ட் வச்சுருக்கீங்களோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிடும். அதே மாதிரி நேம் வந்து எந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணும், ஃபஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு வரணுமா இல்லை லாஸ்ட் நேம் அந்த மாதிரி வரணுமா அப்படின்றது நீங்கள் இது மூலமாக பார்த்துக்கலாம். இது வந்து செட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லா செட்டிங்கும் அப்படியே இருக்கும், மொபைலில் இருக்கிற மாதிரி எல்லா செட்டிங்கும் இருக்கும். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து இந்த செட்டிங்கை வந்து மாற்றிக்கலாம் தேவையான ஃபீச்சர்ஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் லெவல் கேல்குலேஷனு. இதுவும் வந்து அக்யூரேசி கிடையாது 100%. ஸோ அதனால் வந்து நம்ம இதை வச்சு நம்ம டிடெக்ட் பண்ண பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டார்ட் டெஸ்ட் ஃப்ரம் ஆப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பட் இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு தெரியல, நான் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடியில் ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இது வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும், ஐடியில் ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 30 மினிட்ஸ், 60 மினிட்ஸ், 90 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. தேவையான மினிட்ஸ் வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த கரெக்டாக ½ அன் ஹவர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் வரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது இங்கே தான், அதாவது நீங்கள் வந்து பாட்டம்லேருந்து அப்புக்கு ஸ்வைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ டாப்லேருந்து மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ், பேட்டரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதுலேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பேக் வர்றது. ஸோ அதே மாதிரி இந்த இப்படி நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த வாக்கிங்கு, ரன்னிங்கோடைய டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கால் பண்ணுறதா இருந்தால் கால் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. நீங்கள் இது மூலயமாவே ஃபோனும் பேசிக்கலாம், வாட்ச்லேயே ஃபோன் பேசிக்கலாம், கால் வந்து அட்டன் பண்ணலாம், காலும் நீங்கள் பண்ணலாம். பட் என்னென்னா ஒரே ஒரு ட்ராபேக்கு, இதில் வந்து மெசேஜ் மட்டும் டைப் பண்ணி அனுப்ப முடியாது, மெசேஜ் வியூ பண்ணி தான் பார்க்க முடியும். ஆப்பிள் வாட்சில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்குது, மெசேஜ் நம்மளே டைப் பண்ணி அனுப்புறது. ஸோ ஆப்பிள் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. என்னென்னா நம்ம ஹார்ட் பீட்டு, அதுக்கப்புறம் ஹோட்டு லெவலு, ப்ளட் ப்ரெஷரு, இதெல்லாம் வந்து அக்யூரேசி கிடையாது. ஜஸ்ட் டிட்டோ. இதை பார்க்கும்போது ஜஸ்ட் அப்படியே ஆப்பிள் வாட்சோடைய ஃபீல் இருக்குது. ஸோ அந்த வெயிட்டு, அதே மாதிரி அந்த பேக் சைடில் கொடுத்துருக்க அந்த சென்சார்ஸ், அந்த ஃபினிஷிங் கூட பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஆப்பிளோட கம்பேர் பண்ண முடியாது தான். பட் இருந்தாலும் அந்த பார்க்கும்போது இந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6 எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாக்டாக 51,000 வருது இன்றைக்கி ப்ரைஸ்க்கு. ஸோ இது வந்து எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்குறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 3,500 rupees தான் இந்த வாட்ச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களாலே நம்ப முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் இந்த வாட்ச் இருக்குது. இதிலே வந்து சீரீஸ் 5 அந்த மாதிரி ரேஞ்சிலும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2,200 2,500 ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 3,500 வரைக்கும் இருக்குது.
உண்மையிலே வாட்ச் வந்து அப்படியே நீங்கள் வந்து கையில் கட்டும்போது இது ஆப்பிள் வாட்ச் தான் எல்லாரும் நினைப்பாங்க. யாருமே இது வந்து ஆப்பிள் வாட்சோட டூப்ளிகேட் வாட்ச் அப்படின்றது யாருமே கண்டுபிடிக்க முடியாது. நான் கட்டி பார்க்குறேன் பாருங்கள். ஸோ நம்ம வாட்சை கட்டும்போது இந்த பின்னாடி வந்து பேக் சைடில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பின் பண்ணிடணும். இந்த மாதிரி பின் பண்ணிடணும். இப்போ பின் பண்ணிட்டீங்கன்னா இது ப்ரெஸ் ஃபிட் மாதிரி இருக்குது. இந்த பட்டனை பின் பண்ணிட்ட அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸ் வழியாக இந்த இன்சர்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இதுதாங்க, இது ரொம்ப லாக்கிங் சிஸ்டம் வந்து உண்மையிலே இந்த வாட்சில், அதாவது ஆப்பிள் வாட்சோட கான்செப்ட் தான் உண்மையிலே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸியாக வெளியில் வராது. அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் தான். மழையில் நனைஞ்சால் அந்தளவுக்கு பெருசாக தண்ணியில் நினைக்கும் போது எதுவும் ஆகாது. பட் நம்ம வாலண்டியராக தண்ணியில் வைக்கும்போது ஸோ இந்த வாட்ச் வந்து அந்தளவுக்கு ஒர்த் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஆப்பிள் வாட்சோடைய வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் லெவலே வேறு. ஸோ இது வந்து அந்தளவுக்கு யாரும் நீங்கள் வாங்கினாலும் ட்ரை பண்ண வேணாம். அதுக்கு தான் இவங்க பிராண்ட் எதுவுமே போடல. டிட்டோ போய் ஆப்பிள் வாட்ச் மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த கைக்கு ஒரு லுக்கு இருக்குது, ஆப்பிள் வாட்சோட லுக்கு. அதேமாதிரி கவர் பிடிச்சிக்காம பாருங்க, நல்லா ஷைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. உண்மையிலே சூப்பர் வாட்ச்சு. அதாவது 2200லேருந்து 3500 ரேஞ்சு வந்து உண்மையிலே இந்த வாட்சுக்கு ஒர்த்தபிள் ப்ரைஸ் தான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் பெரிய காஸ்ட்டும் கிடையாது. அதாவது இந்த ஃபியூச்சர்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ எல்லா ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லா ஃபியூச்சர்ஸும் டிட்டோ ஆப்பிள் வாட்சோட லுக் இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்டைலிஷு ப்ளஸ் அந்த ஃபினிஷிங்கு எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து உண்மையிலே பிடிச்சிருக்கு. ஸோ யாராவது வந்து இப்போ ஆப்பிள் வாட்ச் அவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, அந்த ஆப்பிள் வாட்ச்சு மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம ஒரு வாட்ச் வாங்கி கட்டணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஸோ இந்த வாட்சை வாங்கி பாருங்கள். இது எல்லா மார்க்கெட்லையுமே அவைலபிள் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்டு வாங்கணும். ஆப்பிள் வாட்சோட எனக்கு வந்து டூப்ளிகேட் காப்பி வாட்ச் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல கிடைக்குது. ஸோ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோர்லலாம் நிறையவே இருக்குது. இந்த ரிஸ்ட்ரீட்டு மவுண்ட் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ச் ஷாப்ஸில் வந்து இதை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வேணுன்றவங்க வாங்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இதை பற்றின ஐடியா வேணும், இல்லை இந்த வாட்ச்சு பற்றின ரேட் டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை நீங்கள் வந்து இது வாட்ச் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆப்பிள் வாட்சினுடைய ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வாட்சோட லுக் எப்படி இருக்குன்றது பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்ச் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இனி வர வீடியோவில் நம்ம இன்னும் புது விதமான விஷயத்தை பார்க்கலாம், கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.